அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருளாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், எங்கள் அருளாளனே, எங்கள் நோய்களை போக்கி, எங்கள் கவலைகளை போக்கி, எங்கள் பாவங்களை போக்கி, எங்கள் கடன்களை போக்கி, எங்கள் வாழ்வாதாரங்களில் அபிவிருத்தியையும் எங்கள் இல்லங்களில் நிம்மதியையும் நிலவச் செய்வாயாக. ஆமீன். மறுமையிலும் வெற்றியை தருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா, 4 நாளில் பதில் கிடைக்கும் சூரா, அல்லாவிடமிருந்து உதவியை பெறுவதற்கு அற்புதமான வழி. மனதில் எதை நினைத்தாலும் நடக்கும். எதற்காக வேணும்னாலும் நியத் வைக்கலாம். நசீபை மாற்றி அமைக்கும். பெரிய தேவைக்கு இந்த ரமலான் மாதத்தை பயன்படுத்தி இந்த நல்ல அமலை நியத் வைங்க. இன்ஷா அல்லாஹ், தேவைகளை கபூலாக்கக்கூடிய வல்லமை கொண்ட சூரா. யாரையுமே கைவிடாது. எதற்காக நியத் வைத்தாலும் அது அப்படியே கபூல் தரும். அந்த சூரா தான் சூரா யாசின். தேவைகளை நிறைவேற்றக்கூடியது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு அற்புதமான சூரா. காலையில் ஒரு முறை ஓதினாலே இரவு வரைக்கும் நமது தேவைகளுக்கு போதுமானது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கார்கள். இந்த சூறாவை எப்படி ஓதினாலுமே நமக்கு பலன் கிடைக்கும். ஆனால் இந்த முறையில் நியத் வைத்து ஓதினால் பெரிய தேவைகளும் அல்லாஹ் கபூலாக்கி தருவான். 4 நாட்களுக்குள் இந்த சூறாவை 4 நாட்கள் நியத் வைக்கணும். 41 தடவை ஓதி முடிக்க போறோம். இப்படி நியத் வைத்து ஓதி முடித்தால் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய பெரிய தேவையாக இருந்தாலும் நாம் அதை அடைந்து கொள்ள முடியும். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த சூறாவை 4 நாள் நியத் வைத்து இந்த முறையில் ஓதுங்க. நீங்க எப்படிப்பட்ட தேவையை வேணும்னாலும் துவா செய்யலாம். கண்டிப்பாக மனதில் எதை நினைக்கிறீங்களோ அதை உங்கள் இடத்தில் இழுத்து வரக்கூடிய சக்தி இந்த சூரா யாசினுக்கு இருக்கு. இந்த முறையில் ஓதினால் மிக வேகத்தில் 4 நாட்களில் துவா அங்கீகரிக்கப்படும். எத்தனை முறை ஓதணும், எப்படி ஓதணும் என்றால், 4 நாள் நியத் வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு இந்த சூறாவை 10 முறை ஓதணும். அதை பிரித்து கூட ஓதலாம் அல்லது ஒரே இருப்பிலும் ஓதலாம். ஒரே இருப்பில் ஓதணும் என்ற கட்டாயம் கிடையாது. ஃபஜர் தொழுகையில் 2 முறை, லுகர் தொழுகைக்கு பின் 2 முறை என ஐவேளை தொழுகைக்கு பின் 2 முறை ஓதினால் ஒரு நாளைக்கு 10 முறை ஆகிடும். இதேபோல் 4 நாள் ஓதணும். 5வது நாள் ஒரு முறை ஓதினால் 41 நாள் ஆகிடும். இந்த யாசின் சூறாவை ஆரம்பத்திலிருந்து ஓதிட்டு வரும்போது சலாமு ஹவுலன் மின் ரப்பின் ரஹீம் என்ற ஆயத்தில் நிறுத்தி 3 முறை ஓதணும். சலாமுன் ஹவுலன் மின் ரப்பிர் ரஹீம், சலாமுன் ஹவுலன் மின் ரப்பிர் ரஹீம், சலாமு ஹவுலன் மின் ரப்பிர் ரஹீம் என 3 முறை ஓதணும். இதே போல்தான் 41 தடவையும் இந்த சூறாவை ஓதி முடிக்கணும். சலாமு ஹவுலன் மின் ரப்பிர் ரஹீம் என்பது மகத்தான ஒரு வார்த்தை. குரானின் இதயம் சூரா யாசின். யாசினுக்கு ஒரு இதயம்னா அது சலாமு ஹவுலன் மின் ரப்பிர் ரஹீம் என்ற இந்த ஆயத்து தான். இந்த சூறாவை ஒரு முறை ஓத போறோம். இந்த ஆயத்தை மட்டும் 3 முறை ஓத போறோம். இப்படித்தான் 41 முறையும் ஓதணும். 4 நாள் 10 முறை ஓதி முடிக்கணும். 5வது நாள் ஒரு முறை ஓதி முடித்துவிட்டு நம்முடைய தேவைகளை அல்லாவிடம் கேட்கணும். இன்ஷா அல்லாஹ், இந்த முறையில் ஓதினால் வேகத்தில் பதில் கிடைக்கும். அல்லாவிடமிருந்து உதவியை அடைவதற்கு இது ஒரு அற்புதமான வழி. ஹசரத் அலி ரஸியல்லாஹு அன்ஹு அவர்களின் வழிமுறைன்னு சொல்லப்படுது. நசீபை மாற்றித்தரும்.
ரம்லான் மாதத்தில் குர்ஆன் ஓதுவது பெரும் பாக்கியம். அதில் இருக்கும் ஒரு எழுத்துக்கும் ஏராளமான நன்மைகள் இருக்கு. இந்த மாதத்தில் ஓதுவதால் கூடுதலான நன்மை இருக்கு. யாசின் சூரா 41 தடவை ஓதுவதற்கு அல்லாஹ் தாலா நமது அனைத்து தேவைகளையுமே கபுலாக்கி தருவான். யாசின் சூரா தேவைகளை கபுலாக்கி தரக்கூடிய வல்லமை கொண்ட சூரா, யாரையும் கைவிடாது. எதற்காக நியத் வைத்து ஓதினாலும் அது அப்படியே கபுலாகிவிடும் இன்ஷா அல்லாஹ். எந்த தேவைக்காக ஓதுகிறீங்களோ அதை துவா சொல்லிக்கிட்டே ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த தேவைகளும் பயன்களும் நன்மைகளும் சிறப்புகளும் அதிகமாக அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி: நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தாயாரின் அடக்கஸ்தலத்தை சந்தித்த போது அழுதார்கள். இதை கண்டு அவர்களை சுற்றியிருந்தவர்களும் அழுதனர். அப்போது அவர்கள், நான் என் இறைவனிடம் என் தாயாருக்காக பாவ மன்னிப்பு கோர அனுமதி கேட்டேன். எனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. அவரது அடக்கஸ்தலத்தை சந்திப்பதற்கு அனுமதி கேட்டேன். எனக்கு அனுமதி வழங்கினான். எனவே அடக்கஸ்தலங்களை சந்தியுங்கள், ஏனெனில் அவை மரணத்தை நினைவூட்டும் என்று கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துஆக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.